மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில சில எதிர்பாராத ரொம்பவே அதிர்ச்சியான 7 சம்பவங்கள் வரிசையா நடக்க போகுது. இந்த சம்பவங்கள் சாதாரணமானவ கிடையாது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே மாறுபட்ட பலன்களை கொடுக்கற நிலைமையில இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. இந்த அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்ததும் அடுத்த 7 நாளைக்கு நீங்க இத பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்? அப்படி என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு இப்போ ரொம்ப விரிவா தெளிவா பேசலாம். கொஞ்சம் கூட கவனத்தை செலவிடாம முழுமையா கேளுங்க. அதுதான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு புரியும். மீன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தங்க மாதிரி மனசு படைச்சவங்க. யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடி போய் உதவி செய்வீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உங்க உயிரை கூட கொடுப்பீங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரத்துல பெரிய ஆபத்தா தலைவலியா வந்து முடிஞ்சிருக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், பண நெருக்கடிகள், மன உளைச்சல் எல்லாம் கொஞ்சம் நஞ்சனல்ல. உங்களுக்கு செஞ்ச துரோகங்களை நினைச்சு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. ஆனா இப்போ அந்த கஷ்டங்களுக்கான விடை கிடைக்க போகுது. அடுத்த 48 மணி நேரத்துல நடக்கிற முதல் அதிர்ச்சி சம்பவம் என்ன தெரியுமா? உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரி, ரொம்ப பாசமானவங்க மாதிரி நடிச்ச ஒருத்தரோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. உங்க சொந்தக்காரங்களாவோ, நண்பர்களாவோ, அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாவோ இருப்பாங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சது, உங்க பேரை பெடுத்தது அவங்கதான்னு அடுத்த 2 நாள்ல உங்களுக்கு ஒரு பெரிய வறுக்க முடியாத ஆதாரம் கிடைக்க போகுது. இது உங்களுக்கு இடி விழுந்த மாதிரி பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இவங்களா நமக்கு இப்படி செஞ்சாங்கன்னு நீங்க உறைஞ்சு போய் நிப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா நிதானமா இருக்கணும். கோபப்பட்ட அவங்க கிட்ட போய் சத்தம் போடவோ சண்டை போடவோ கூடாது. ஏன்னா இங்க சண்டை போட்டா அவங்க உங்களை விட உஷாராகி தப்பிச்சுக்குவாங்க. பழிய உங்க மேலேயே தூக்கி போட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த துரோகம் தெரிஞ்சதும் அடுத்த 7 நாளைக்கு இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லால ரொம்ப அமைதியா அவங்கள கவனிக்கணும். 2வது முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் உங்க பண வரவு சம்பந்தப்பட்டது. இவ்வளவு நாளா உங்களை தேடி வர வேண்டிய ஒரு பெரிய பணம், அதாவது நீங்க யாருக்காவது கொடுத்துட்டு அவங்க திருப்பி தராம ரொம்ப நாளா இழுத்தடிச்ச ஒரு தொகை திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேர போகுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ, வங்கியில கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ இருந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு பண வரவு உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. இதுல என்ன அதிர்ச்சின்னு நீங்க யோசிக்கலாம். பணம் வந்தா சந்தோஷம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த பணம் உங்க கைக்கு வர விஷயம் உங்களுக்கு சுத்தி இருக்கிற பொறாம பிடிச்ச சில பேருக்கு உடனே தெரிய வரும். அவங்க மறுபடியும் உங்களை ஏமாத்தி அந்த பணத்தை பறிக்கவோ அல்லது அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி உங்ககிட்ட படனா கேட்கவோ பிளான் பண்ணுவாங்க. மீன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே இறக்கப்பட்டு பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா இந்த முறை அப்படி செஞ்சிடாதீங்க. இந்த பணம் வந்த விஷயத்த அடுத்த 7 நாளைக்கு யாருக்கும் தெரியால ரொம்ப ரகசியமா நீங்க மறைச்சு வைக்கணும். ரொம்ப முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மீறி வெளியில சொன்னீங்கன்னா அந்த பணம் உங்க கையில ஒரு பைசா கூட தங்காம அப்படியே வீண் செலவாகிடும். அதனால வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது சம்பவமும் உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பம், ஒரு மனக்கசப்பு திடீர்னு சரியாக போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனையோ அல்லது பிள்ளைங்களால இருந்த மனக்கடலையோ அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற மனப்பான்மை வரும். ஆனா இந்த சந்தோஷமும் சிலருடைய கண்ணுறுத்தலுக்கு ஆளாகும். உங்க குடும்பம் நல்லா இருக்கிறத காத்து வயிறு எரியிற சில உறவினர்கள் திரும்பவும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைய பெரிசாக்கி உங்க நிம்மதியை கெடுக்க பார்ப்பாங்க. அதனால குடும்பத்துல நடக்கிற நல்ல விஷயங்களை, கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற சந்தோஷமான முடிவுகளை வெளியில இருக்கிற 3வது மனுஷங்க கிட்ட கண்டிப்பா பகிரக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இந்த அடுத்த ஒரு வாரம் உங்க வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தா கூட ரொம்ப சாதாரணமா எதுவும் நடக்காத மாதிரி காட்டிக்கோங்க. நீங்க அதிகமா சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா அவங்களோட கண் திருஷ்டியே உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். அதனால ரொம்ப பொறுமையா அமைதியா இந்த நாட்களை நீங்க கடந்து போறணும். அதே மாதிரி உங்க வேலை தொழில் சம்பந்தமான விஷயத்துல 4வது ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நடக்க போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த நெருக்கடிகள், மேலதிகாரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போறது.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு இடமாற்றமோ ரொம்ப ஆச்சரியமான முறையில உங்களை தேடி வரப்போகுது. சொந்த தொழில் செய்யற மீன ராசிக்காரர்களுக்கு முடங்கி போயிருந்த வியாபாரம் திடீர்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனா இந்த இடத்துலயும் கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன பரீட்சை ஒண்ணு இருக்கு. இந்த தொழில் முன்னேற்றம் பத்தியோ உங்களுக்கு கிடைக்க போற லாபத்தை பத்தியோ உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்டயோ சக வியாபாரிகள் கிட்டயோ மூச்சு விட்டுடாதீங்க. ஏன்னா இங்க வளர்றத பார்த்து பொறுத்துக்க முடியாத சிலர் உங்க வேலைக்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது தப்பு செய்ய தூண்டுவாங்க. அந்த வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. அடுத்த ஒரு வாரம் நீங்க ரொம்ப கண்ணு கருத்துமா உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணும். வாய் முடி மணியா இருந்தா மட்டுமே இந்த தொழில் சார்ந்த பெரிய வெற்றியை நீங்க முழுமையா அனுபவிக்க முடியும். 5வது அதிர்ச்சி சம்பவம் உங்க உடம்பு சம்பந்தப்பட்டது. அதனால உங்களுக்கு இருந்த ஒரு தீராத வலி அல்லது தூக்கமின்மை, மனக கவலை திடீர்னு ஒரு பெரிய மந்திரம் போட்ட மாதிரி சரியாக போகுது. அதனால ஒரு பிரச்சனைக்காக வைத்தியம் பார்த்திருப்பீங்க, ஆனா எந்த முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஆனா அடுத்த 2 நாள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய குத்துணர்ச்சி வரப்போகுது. இது எப்படி திடீர்னு சரியாச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க உடம்பும் மனசும் லேசாகும். ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நீங்க ரொம்ப தெம்பா இருக்கீங்கிற விஷயத்த சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா உங்க மேல இருக்கிற கண் திருஷ்டினா இவ்வளவு நாளா உங்களை காடா படுத்துச்சு. நீங்க திரும்பவும் பழையபடி சுறுசுறுப்பு ஆகுறத பார்த்து திரும்பவும் அதே கண் திருஷ்டி உங்க மேல வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த 7 நாளைக்கு உங்க ஆரோக்கியத்துல ஏற்பட்ட இந்த நல்ல மாற்றத்தை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. யாராவது கேட்டா கூட ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு மட்டும் சொல்லிட்டு அமைதியா போயிடுங்க. 6வது ரொம்ப முக்கியமான சம்பவம் என்னன்னா, ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இட விவகாரமோ அல்லது வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தமான ஒரு விஷயமோ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. பல வருஷமா இழுத்தடிச்ச ஒரு சொத்து பிரச்சனை எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உங்க பேர்ல ஒரு சொத்து வாங்குறதுக்கான யோகம் இப்போ கூடி வந்திருக்கு. ரொம்ப நாளா சொந்த வீடு கட்டணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான முதல் படி இப்போ தொடங்க போகுது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. உங்க சொந்தக்காரங்களையே சிலர் உங்களுக்கு இந்த சொத்து கிடைச்சிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போடுவாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அது முழுசா முடிஞ்சு உங்க கைக்கு வர்ற வரைக்கும் அந்த ரகசியத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். அடுத்த ஒரு வாரத்துக்கு புதுசா எந்த ஒரு சொத்து சம்பந்தமான பேச்சையும் வெளியில எடுக்காதீங்க. உங்களுக்கு சாதகமா வரப்போற விஷயத்த உங்க வாயாலேயே கெடுத்துக்காதீங்க. அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டிய நேரம் இது. உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் நீங்க அடைய போற உயரத்தை பார்த்து வாழடிச்சு போகணும்னா நீங்க இதை கடைபிடிக்க வேண்டியது இந்த மனவிரதத்தை மட்டும்தான். 7வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் உங்க குலதெய்வத்தோட அருள் சம்பந்தப்பட்டது. நீங்க ரொம்ப வருஷமா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு பெரிய ஆசை அடுத்த 48 மணி நேரத்துல நிறைவேற போறது. ஒருவேளை அது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க கூட ஒரு கட்டத்துல முழுசா நம்பிக்கை எடுத்திருப்பீங்க. ஆனா எந்த திசையில இருந்து உங்களுக்கு உதவி வரும்னு நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கலையோ அந்த திசையில இருந்து ஒரு முன்பின் தெரியாத நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்க போகுது. இத பார்த்ததும் உங்களுக்கு கண்ணுல தண்ணியே வந்துடும். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னே நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு நீங்க நினைச்ச நேரத்துல தெய்வம் நேரா வந்து நின்ன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஆனா இந்த இடத்துலயும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். உங்களுக்கு இந்த உதவி கிடைச்ச விஷயத்த உங்க வேண்டுதல் நிறைவேறின விஷயத்த சுத்தி இருக்கிற யார்கிட்டையும் நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா ஆன்மீக ரீதியா உங்களுக்கு கிடைக்கிற இந்த பெரிய அதிர்ஷ்டம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களோட பொறாம பார்வை உங்க மேல விழுந்து அந்த நல்ல காரியத்தை பாதிலேயே நிப்பாட்டிடும். அதனால அடுத்த 7 நாளைக்கு இறைவனோட இந்த பெரிய ஆசைய மாசுக்குள்ளேயே வச்சு சந்தோஷப்படுங்க. மீன ராசிக்காரங்களை பத்தி பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்காக நீங்க எதையுமே பெருசா செஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா இப்போ கிரக சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த 7 சம்பவங்களும் சும்மா சாதாரணமா நடந்துராது. இது ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்ததை மீட்டு தரப்போற விஷயங்கள். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது மட்டும்தான். சில நேரங்கள்ல சிலரோட பேச்ச கேட்கும் போது உங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். அவங்கள அப்படியே அடிச்சிடலாம் போல போனோம்.
ஆனா அந்த கோபத்தை நீங்க துளி கூட வெளியில காட்டவே கூடாது. உங்களை சீண்டி பார்க்கணும்னே சில பேர் வேணும்னே உங்களை கோபப்படுத்துவாங்க. அந்த வலையில நீங்க சிக்கவே கூடாது. ஏன்னா நீங்க அமைதியா இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. இந்த அடுத்த 7 நாட்கள்ல நீங்க எங்கேயாவது வெளியில பயணம் போறதா இருந்தா அதையும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க கிட்ட உங்க பயணங்களை பத்தி சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஏதாவது அபசகுனமா பேசி உங்க மனசை குழப்பி விட்டுடுவாங்க. மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க. யாராவது ஒரு சின்ன வார்த்தை தப்பா சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு நாள் பூரா அழுதுகிட்டு இருப்பீங்க. உங்க மனசை நீங்க இப்ப ரொம்ப உறுதியா மாத்திக்கணும். கல்லு மாதிரி உங்க மனசை ஆக்கிக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியங்கிற முடிவுக்கு நீங்க வரணும். அது 48 மணி நேரத்துல நடக்கிற இந்த அதிர்ச்சியான நாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. அதனால நீங்க யார பத்தியும் கவலைப்படாம உங்க மேல மட்டும் முழு நம்பிக்கையை வச்சு தைரியமா அடுத்த அடியை எடுத்து வைங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம், இந்த 7 சம்பவங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு தோணும். கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த திடீர் மாற்றங்களை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. குறிப்பா சொல்லணும்னா நீங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட கையேந்தி நிக்கணும்னு நினைச்ச சில பேரு நீங்க தலைநிமிர்ந்து நடக்கிறத பார்த்து பயங்கரமா வயிறு எறிவாங்க. நீங்க இப்போ அமைதியா இருக்கிறத பார்த்து உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னு அவங்க மோப்பம் பிடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்களை சீண்டி பாக்குறதுக்காகவே தேவையில்லாத விஷயங்களை உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்க பழைய கஷ்டங்களை ஞாபகப்படுத்தி உங்களை அழ வைக்க பாப்பாங்க. நீங்க ஏதாவது வாய் தவறி சொல்லிட மாட்டீங்களான்னு உங்க வாயை பிடுங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துலதான் உங்களுடைய உண்மையான சவால் ஆரம்பமாகுது. அவங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சந்தோஷமோ அதிர்ச்சியோ இருந்தாலும் சரி, அதை உங்க முகத்துல துளி கூட காட்டிக்கவே கூடாது. நீங்க பழையபடியே இருக்கிற மாதிரி, கஷ்டத்திலேயே இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி கொஞ்சம் நடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. உங்க வெற்றியை அவங்க கண் கூட பாக்குற வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண ஆள் மாதிரியே அவங்க கண்ணுக்கு தெரியணும். அடுத்ததா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் பணப்பரிமாற்றம். இந்த நேரத்தை உங்களுக்கு வர்ற பண வரவை முடக்கிறதுக்காகவே சில பேர் உங்ககிட்ட வந்து ரொம்ப உருக்கமா அழுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம், நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி உங்க மனசை மாத்த பாப்பாங்க. மீன ராசி அன்பர்களான உங்களுக்கு இரக்க குணம் ஜாஸ்திங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த பலவீனத்தை தான் அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாப்பாங்க. அதான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தவிச்சப்போ இதே ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களை ஏளனமா தாத்து சிரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க இப்ப உதவி செய்ய போறீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற பெரிய சூனியம். அதனால உங்க கையில இப்போ கிடைக்க போற பணத்தை உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் மட்டும் பயன்படுத்துங்க. மீதி யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பகையதான் சம்பாதிச்சு வைப்பீங்க. நீங்க இப்போ செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல செய்யக்கூடிய சில மாற்றங்கள். உங்க வீட்டுல இவ்வளவு நாளா ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி உங்களை அழுத்துற மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் இது. தினமும் காலையிலையும் மாலையிலையும் உங்க வீட்டுல கண்டிப்பா தீபம் ஏத்தி சாமி கும்பிடுங்க. வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வீட்டு வாசல்ல எந்த குப்பையும் சேராத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா லட்சுமி படாச்சும் உங்க வீட்டை தேடி வர்ற நேரம் இது. அந்த நேரத்துல வீடு இருட்டா சுத்தம் இல்லாம இருந்தா அது அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி உங்க பூஜை அறையில கொஞ்சம் கல், உப்பு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து வச்சு வழிபடுங்க. இது உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை கண் திருஷ்டியையும் தீய சக்திகளையும் அப்படியே இழுத்து வெளியில கொண்டு போயிடும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரியா செஞ்சாலே போதும், உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த வட்டத்தை உடைக்கிற சக்தி உங்க வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால மனம்ங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு தவம் மாதிரி. உங்க மனசுல இப்போ ஒரு ஆழமான கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்டையாவது மனசு விட்டு பேசலாமா, நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா தயவு செஞ்சு அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க. குறிப்பா உங்க தொழில் அல்லது வேலை செய்யற இடத்துல நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கிற திட்டங்களை பத்தி யாருக்கிட்டையும் வாய் திறக்கவே கூடாது.
மீன ராசிக்காரங்க நீங்க பொதுவாலே ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஆட்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப மெனக்கெட்டு வருத்தப்படுவீங்க. உங்களை யாராவது குறை சொல்லிட்டா உடனே அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி சொன்னீங்கன்னு நியாயம் கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா இப்போ கிரக நிலைமை உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடக்கூடாது. அமைதியா இருந்து உங்க காரியத்தை சாதிக்க வேண்டிய நேரம் இது. அது 48 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு பெரிய அதிர்ச்சியான சந்தோஷம் என்னன்னா, உங்க ரொம்ப நாள் ஆசை ஒண்ணு நிறைவேறதுக்கான கதவு அகலமா திறக்க போகுது. அது உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு தகவல் ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமா உங்களை தேடி வரப்போகுது. அந்த செய்தியை கேட்ட உடனே நீங்க துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுவீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட உங்க சந்தோஷத்தை ஆரவாரமா வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அமைதியா இருங்க. உங்களை சுத்தி இருக்க சில விஷமிகள் எப்படியாவது உங்களை தப்பு செய்ய வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை எப்படி கோபப்படுத்துறது, எப்படி உங்களை அழ வைக்கிறதுன்னு அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி உங்க நிம்மதியை பெடுக்க திட்டம் போடுவாங்க. ஆனா நீங்க இந்த முறை அவங்க வலையில சிக்கவே கூடாது. உங்க வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்களை வெளியில இருக்கிற எந்த ஒரு 3வது மனுஷங்க கிட்டையும் கண்டிப்பா கயிறக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. நான் அதை செஞ்சு தர்றேன், இதை செஞ்சு தர்றேன்னு ஆவேசப்பட்ட வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கற அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு உங்களை அசிங்கப்படுத்த சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு தூரம் மனமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான வெற்றி உறுதியாகும். இந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே உங்களை முடக்கிறதுக்காக வர்றதுக்கு தெரியாது. உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதுக்கான படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டுகளை ஏறும்போது தடுமாறிடாம ரொம்ப கவனமா அடியெடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கும் போது உங்களை பிடிக்காதவங்க சும்மா இருப்பாங்களான்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கடைச்சல் கொடுக்கதான் பாப்பாங்க. குறிப்பா நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துடும். இவங்க எப்படி இவ்வளவு தெளிவா இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அவங்க மூளையை போட்டு கத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க செய்யற முதல் வேலை உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து ஒட்டிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, நாங்க இருக்கோம்னு சொல்லி உங்க நம்பிக்கையை சம்பாதிக்க பாப்பாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க போடுற அந்த பாச வலையில நீங்க மறுபடியும் விழுந்துடவே கூடாது. ஏன்னா மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப சீக்கிரமா மத்தவங்களை நம்பிடுவீங்க. அவங்க 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும் உங்க மனசு அப்படியே இழகிடும். ஆனா இந்த அடுத்த சில நாட்களுக்கு நீங்க உங்க மனசை ரொம்ப கல்லாக்கிக்கணும். அவங்க என்னதான் நடிச்சாலும் அதை பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்களும் நடிக்க பழகிக்கணும். அப்போதான் அவங்க குழப்பத்திலேயே இருப்பாங்க. உங்களுக்கு வரப்போற இந்த பண வரவை வச்சு நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. முதல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற மூத்தவங்களுக்கு, குறிப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அவங்க ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலமா அமைய போகுது. அடுத்ததா ரொம்ப வருஷமா அடைக்க முடியாம இருக்கிற பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க பாருங்க. ஆனா இது எதையுமே நீங்க ரொம்ப ஆரவாரமா செய்யக்கூடாது. கடனை அடைக்கும் போது கூட ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி தான் கொடுக்கணும். என்கிட்ட இப்போ நிறைய பணம் வந்துடுச்சுன்னு ஒரு மிதப்புல நீங்க நடந்துக்க கூடாது. அப்படி நடந்துகிட்டா உங்களுக்கு பணம் வந்த வழி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க நிம்மதியே போயிடும். வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேமிப்பை இப்போ ஆரம்பிச்சு வைங்க. அது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலையா நிக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்யற ஒவ்வொரு செலவும் ரொம்ப யோசிச்சு திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒண்ணு. வீண் ஆடம்பரத்துக்காக ஒரு ரூபாய கூட நீங்க செலவு பண்ணிடக்கூடாது. இந்த நாட்கள்ல உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள நடக்கிற அந்த பெரிய மாற்றங்களை உங்க மனசை ஏத்துக்க கொஞ்ச நேரம் எடுக்கும். இரவு நேரத்துல பலவிதமான சிந்தனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நாம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துடுச்சான்னு உங்களுக்கே சில நேரம் நம்ப முடியாம போகும். அது மாதிரி நேரங்கள்ல நீங்க எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க.
தேவையில்லாம ஊர் வம்பு பேசுறவங்க, எப்பவுமே புற சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவங்களோட அந்த கெட்ட எண்ணங்கள் உங்க மேல படாம நீங்க ரொம்ப பத்திரமா உங்களை பாதுகாத்துக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இனிமேல் அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான வெற்றிகள் குவிய போகுது. இது உங்களுக்கான நேரம். இதை நீங்க ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். உங்க முகத்துல இப்போ ஒரு புது தேஜஸ் வரப்போறது. இத்தனை நாளா கவலையில வாடி போய் முகமெல்லாம் இருண்டு போய் இருந்த நிலைமை மாறி ஒரு தெளிவும் ஒளியும் உங்க முகத்துல தானாவே வர ஆரம்பிக்கும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க முகத்தை பார்த்தாலே சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது உங்களுக்கு நடந்திருக்குன்னு புரிஞ்சிடும். அதனாலதான் சொல்றேன், உங்க பேச்சில மட்டும் இல்ல, உங்க முக பாவனையில கூட ஒரு பெரிய சந்தோஷத்தை உடனே காட்டிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்தாலும் வெளியில ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன சிரிப்போட மட்டும் கடந்து போயிடுங்க. நீங்க ரொம்ப துள்ளி குதிச்சா அந்த கண்ணூரத்திலே உங்க அடுத்தடுத்த காரியங்களை முடக்கிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. ஆனா அது வெளியில யாருக்கும் கேட்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இத்தனை நாளா உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை விட்டு தூரமா போனவங்க எல்லாம் உங்களுக்கு வரப்போற இந்த நல்ல நேரத்தை பார்த்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட ஒட்ட வருவாங்க. நேற்று வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க திடீர்னு இன்னைக்கு ரொம்ப அக்கறையா பேசுவாங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரி காட்டிக்க பாப்பாங்க. மீன ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப வெள்ளந்தி. யாராவது 2 நல்ல வார்த்தை பேசினா உடனே பழைய கசப்புகள் எல்லாம் மாந்துட்டு அவங்கள ஏத்துக்குவீங்க. ஆனா இந்த தடவை அந்த பெரிய தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்களை கஷ்ட காலத்துல விட்டுட்டு போனவங்க இப்போ உங்களுக்கு வரப்போற வசந்த காலத்துல பங்கு கேட்க வராங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட ஒரு புன்னகையோட பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே அவங்கள நிறுத்திடுங்க. மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் நீங்க முதல்ல இருந்து கஷ்டப்பட வேண்டியது வரும். உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வையும் பவளும் இப்போ உங்க மேல முழுமையா விழுந்திருக்கு. இந்த 48 மணி நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்க எதிர்காலத்துக்கான பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. அதனால எந்த ஒரு காரியத்தையும் அலட்சியமா நினைச்சிடாதீங்க. காலையில எழுந்ததும் எந்த ஒரு கெட்ட வார்த்தையோ எதிர்மறையான கேச்சோ உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. சுத்தி இருக்கிறவங்க உங்களை வம்பிழுத்தாலும் சரி, நீங்க அமைதியா அங்க இருந்து நகர்ந்து போயிடணும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் தானாவே அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. நீங்க போய் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். இயற்கை அதற்கான வேலையை இப்போ ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க நிம்மதி, இதுல மட்டும் குறியாயிருங்க. வரப்போற இந்த அதிர்ஷ்டங்களை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போற வழிய மட்டும் பாருங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய தைரியம் வந்திருக்கும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை உங்க கண்ணுல தெரிய ஆரம்பிக்கும். அந்த தைரியத்தை எந்த இடத்துல எப்படி காட்டணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. வீண் வம்பு சண்டைக்கு போறவங்க கிட்ட போய் உங்க தைரியத்தை காட்டக்கூடாது. உங்களுக்கு வரப்போற இந்த 7 அதிர்ச்சியான நல்ல சம்பவங்களை வச்சு உங்க வாழ்க்கையை எப்படி ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதுன்னு மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். சில நேரம் உங்களுக்கே தோணும், நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க உடஞ்சு போகாம உங்களை நீங்களே திருத்திக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதுக்கான மொத்த பணமும் இப்போ உங்க கைக்கு வரப்போகுது. அதனால இப்போ கிடைக்க போற இந்த வாய்ப்பை நீங்க ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட சில நேரம் உங்களை புரிஞ்சுக்காம பேசியிருப்பாங்க. நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ நீங்க அடைய போற இந்த வெற்றியை பார்த்து அவங்களே உங்ககிட்ட நாங்க தப்பா நினைச்சிட்டோம்னு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் மாறப்போகுது. பணம் காசு விஷயத்துல நீங்க இப்போ ரொம்ப உஷாரா இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உங்களுக்கு வரப்போற பணத்தை வச்சு நீங்க ஏதாவது சொந்த தொழில் தொடங்கலாமா, இல்ல ஏதாவது நிலம் வாங்கி போடலாமான்னு பல சிந்தனைகள் ஓடும். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதை ரொம்ப ரகசியமா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கலந்து பேசுங்க. வெளியில இருக்கிற நண்பர்கள், தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் ஆலோசனை கேக்குறேன்னு சொல்லி உங்க திட்டங்களை உளறிடாதீங்க. ஏன்னா நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தப்பான வழிகாட்டுதலை கொடுத்து உங்க பணத்தை முடக்க பாப்பாங்க. குறிப்பா யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துடாதீங்க. நீங்க பாட்டுக்கு ஏக்கப்பட்டு நம்பி கையெழுத்து போடுவீங்க. கடைசியில அந்த கடனை நீங்க அடைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இந்த 27 நட்சத்திரங்கள்ல மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்பவும் பொறுமையானவங்க. ஆனா கோபம் வந்தா யாரையுமே மதிக்க மாட்டீங்கிற குணம் உங்களுக்கு இருக்கு.
அது கோபத்தை இப்போ நீங்க முழுசா மூட்டை கட்டி வச்சிடணும். அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய காலகட்டம் இது. உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போற இந்த விஷயங்கள் சும்மா ஏதோ காத்துல வந்த வாக்குறுதி கிடையாது. இது உங்க கர்ம வினையோட பலன். எத்தனை வருஷமா நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் ஒரு பெரிய புண்ணியமா மாறி இப்போ உங்களை காப்பாத்த வந்து நிக்குது. சில பேர் நினைப்பாங்க, என்னடா இவங்க மட்டும் திடீர்னு இவ்வளவு மேல போயிட்டாங்கன்னு. ஆனா அந்த உயரத்துக்கு போறதுக்கு நீங்க பட்ட அவமானங்க, சிந்தின கண்ணீர் அவங்களுக்கு தெரியாது. அதனால யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினா காதலையே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உங்களை புகழ்ந்து பேசிட்டு பின்னாடி போய் உங்களை பத்தி புற சொல்றாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களை நீங்க தட்டி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. காலம் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும். நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் உங்க உடம்பையும் மனசையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும்தான். ஏன்னா இவ்வளவு நாள் மன உளைச்சல்ல சரியா சாப்பிடாம தூங்காம உங்க உடம்ப நீங்க ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வரப்போற சந்தோஷங்களை முழுசா அனுபவிக்கணும்னா உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால சாப்பாட்டுல கவனம் செலுத்துங்க. மனச அமைதியா வச்சுக்க தியானம் பண்ணுங்க. உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் மனசார நன்றி சொல்லிட்டு வாங்க. ஆனா இந்த பயணத்தை கூட ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம முடிச்சிட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அந்த 48 மணி நேரத்துல யாராவது புதுசா உங்ககிட்ட வந்து பழகுனாங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா உங்களுடைய இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்காகவே சில பேர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய பாப்பாங்க. ரொம்ப இனிமையா பேசி உங்க மனசை மயக்க நினைப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். எடுக்க உடனே யாரையும் முழுசா நம்பிடாதீங்க. உங்க ரகசியங்களை, உங்க குடும்ப விஷயங்களை எந்த ஒரு புது மனுஷங்க கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களை நம்பி ஏமாறுவீங்கிற விஷயம். அதனால இந்த முறை அந்த பழைய தப்பை திரும்பவும் செஞ்சிடாதீங்க. உங்க வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை உங்க மனமும் உங்க முன்னேற்றமும் தான். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்க கைக்கு எட்டும் தூரத்துல வந்துருச்சு. அத யாருக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். இறைவன் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் சரியா நடத்தி கொடுப்பாருன்னு மனசார நம்பி உங்க வேலையை பாருங்க. மீன ராசி அன்பர்களே, நாம இதுவரைக்கும் பேசின இந்த 7 அதிர்ச்சியான சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வர போற பொக்கிஷங்கள். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட உரிமையா கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அடுத்த 7 நாளைக்கு உங்க வாயிலிருந்து எந்த ஒரு ரகசியமும் வெளியில வரவே கூடாது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த பெரிய வெற்றிய உங்க மனத்தால மட்டும்தான் நீங்க முழுசா தக்க வச்சுக்க முடியும். உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளரா கம்பீரமா நிக்க போற நேரம் இது. இவ்வளவு நாளா நீங்க சிந்தின கண்ணீர், செஞ்ச தியாகம், கட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான நல்ல தீர்வு வந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கை உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்து பிரமிச்சு அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைச்சீங்க. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அது நல்ல குணம்தான். இப்போ உங்களை ஒரு பெரிய வீழ்ச்சியில இருந்து காப்பாத்தி ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போகுது. அதனால இனிமே பழச நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறத முற்றிலுமா விட்டுடுங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை வழி நடத்தும். எந்த ஒரு தீய சக்தியும் கண் திருஷ்டியும் இனிமே உங்களை நெருங்கவே முடியாது. மனசுல ஒரு துளி கூட பயமோ குழப்பமோ இல்லாம முழு நம்பிக்கையோட உங்களை அடுத்த அடிய தைரியமா எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில இனிமே தொட்டதெல்லாம் துலங்கும். நினைக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த இறைவன் எப்பவுமே உங்களுக்கு அரணாப்புனை நிற்பார். முழுமையான மன நிம்மதியோட உங்க வேலைகளை சிறப்பா செய்ய தொடங்குங்க. உங்களுக்கு எல்லாமே மாபெரும் வெற்றியாகவே அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.